எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது மத்தங்கா எரிசேரி. மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் மலையாளத்தில் மத்தங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சத்யா ஸ்பெஷல் சைட் டிஷ் தான். இருந்தாலும் நீங்கள் தோசை கூடயும் சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாக சாதம் கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக நான் இங்கே ஒரு மஞ்சள் பூசணி எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அரசணிக்காய், அப்புறம் பரங்கிக்காய், அப்படிலாம் நான் பார்த்தேன். நிறைய பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வேண்டியதில்லை, பாதி கட் பண்ணி எடுத்துருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம இப்போ செய்கிறாங்க. தோலோடு எடுக்கணும்னா நீங்கள் தோலோடே எடுத்துக்கலாம். நான் இப்போ தோலெலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இது நல்லா உடச்சி எடுக்கணும். அதனால கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல. காரத்துக்காக 4 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கு. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள். சில்லி பவுட்ரு நான் ஆட் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாய் தூள் தான், கொஞ்சம் கலருக்காக. காரத்துக்காக பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி 1/2 லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றி இருக்குது. ஸ்டவ்வில் அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுக்கும்போது பாருங்கள், எரிசேரிக்கு எப்போவுமே தேங்காய் கொஞ்சம் அதிகமாக வேணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய தேங்காயோட பாதி நான் எடுத்திருக்கு. அது அரைக்கிறதுக்காக. இன்னும் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் தாளிக்கும்போது வறுத்து இது கூட ஆட் பண்ணுறதுக்கு அதுவும் தனியாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ அரைக்கிறதுக்காக எடுத்து வச்ச தேங்காய் கூட 3 பெரிய பூண்டு, பெரிய சைஸ் தான் இந்த பூண்டு, அதனால தான் 3 எடுத்துருக்கு. சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு 6-7 எல்லாம் எடுத்துக்கோங்க. கூடவே ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு. எரிசேரிக்கு ஜீரகத்தோட டேஸ்ட்டு தனியாக தெரியக்கூடாது, அதே மாதிரி பூண்டோட டேஸ்ட்டும் தனியாக தெரியக்கூடாது. ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகணும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே பாருங்கள், நம்ம பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது தீ கம்மி பண்ணி வச்சுருந்தேன். மண்சட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா நெய் மாதிரி வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காயோட மிக்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா உடச்சி எடுக்கணும். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே இது உடஞ்சி வந்துட்டுருக்கு. பாருங்கள், மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்கிற தண்ணியோட அளவு எப்படின்னா, இந்த தேங்காயோட மிக்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூசணிக்காய் ஃபுல்லாக நல்லா உடஞ்சி இது கூட மிக்ஸ் ஆகணும். பீசஸை இதில் தெரியக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி வைக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டே கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காய் வர ஆரம்பிக்கும் போது ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த தீ ஆஃப் பண்ணலை, பக்கத்தில் இருக்கிற பர்னரில் லோ ஃப்ளேமில் அங்கேயே கொதிக்க விட்டுக்கிறேன். அங்கேயே மெதுவாக கொதித்து இது திக்காய் வர்றதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்த பர்னரில் மாற்றி லோ ஃப்ளேமில் அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. எல்லாமே தேங்காயில் இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்ச 3/4 கப் அளவுக்கு தேங்காய், அது கூடவே 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் வச்சுட்டு இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்கோங்க. கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வறுக்காமல் வெள்ளை கலர்லும் தேங்காய் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற குழம்போட தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்பும் சூடாக இருக்குது, நம்ம வறுத்து வச்ச அந்த தேங்காயோட மிக்ஸும் சூடாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்பு ஓரளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம இப்போ வறுத்து வச்ச அந்த தேங்காயோட மிக்ஸும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே குழம்பு இன்னும் திக்காயிடும். எரிசேரி எப்போவுமே திக்காக இருக்கிற ஒரு குழம்பு தான். வறுத்த தேங்காய் இதுக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆறி வர்றதுக்குள்ளே
அந்த தேங்காய் சோக் ஆகும்போது இந்த கிரேவி இன்னும் திக்காயிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. அதே மாதிரி எரிசேரி வந்து நிறைய வெரைட்டி வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு செய்யலாம். நம்ம வந்து சேனை எரிசேரி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த மத்தங்க இல்லை மஞ்சள் பூசணிக்காய் கூட தட்டைப்பயிறு வச்சுட்டும் எரிசேரி செய்வாங்க. அந்த ரெசிபியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சிம்பிள் ஹெல்த்தியாக இருக்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.